காலம் மறைந்தாலும் இதை நான் என்னில் தைத்திருப்பேன். வாழ்க்கை துவங்கி கையில் ஒன்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளதே. நினைப்போ அணைப்போ என்ற யாரும் இல்லாமல் ஈரம் கசிந்தேன் நினைவுள்ளதே. மடியில் விழுந்தேன் அழுது. எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் மனவாட்டி சபையாக மனவாளனை காணவே. மனவாட்டி சபையாக மனவாளனை காணவே. இரு மனமும் ஒரு மனமாக ராஜ்யம் கட்டவே. இரு மனமும் ஒரு மனமாக ராஜ்யம் கட்டவே. இது கர்த்தராலே வந்த காரியம். உங்கள் எதிரே நிற்கிற செல்வி கெசியா என்ற இந்த கன்னிகை திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்க முழு மனதோடு சம்மதிக்கிறீரா? சம்மதிக்கிறேன். சத்தமா சொல்லுமா? பக்கலையா? சத்தமா சம்மதிக்கிறேன். சகோதரர் ஜெரமியா ஆகிய செல்வி கெசியா என்ற நீங்கள் உங்கள் எதிரே நிற்கிற திரு அஜித் ஆல்ஃபர்ட் ஆகிய இவரை திருமணம் செய்து கொள்ள நிச்சயிக்க முழு மனதோடு சம்மதிக்கிறீரா? ரெண்டு டைம் வாங்கிருக்க மாட்டாங்க, 2 டைம் கேட்டு வாங்கிருக்கோம். பெஸ்ட் இல்ல ஆரம்பம் அப்படின்னு. அதனால இந்த நிச்சய ஒப்பந்தத்தின் அடையாளமாக அவர்கள் பரிசுகளை அவர்கள் பரிமாறிக்கொள்ள போகிறார்கள். எல்லாம் கையை தட்டி ஒரு சதவீதம் நாம் மகிமைப்படுத்துகிறோம். கல்யாணமா கல்யாணம் ஏதேனுல கல்யாணம் யெகோவா தேவன் நடத்தி வச்சாரு. ஒரு எல்ஷடாயா இருந்து செஞ்சாரு. கல்யாணமா கல்யாணம் ஏதேனுல கல்யாணம் யெகோவா தேவன் நடத்தி வச்சாரு. ஒரு எல்ஷடாயா இருந்து செஞ்சாரு.
எம்ம ஒரு மனமா மாற்றிடவர் திருமணத்தை நடத்தி வச்சாரு. திருமணமா இருந்த எம்ம ஒரு மனமா மாற்றிடவர் திருமணத்தை நடத்தி வச்சாரு. அவர் திருக்கரத்தால் அணைச்சி வச்சாரு. திரு ஏகராக இருந்து செஞ்சாரு. அவர் திருக்கரத்தால் அணைச்சி வச்சாரு. திரு ஏகராக இருந்து செஞ்சாரு. திருமணம்தான் ஒரு மனம் இணைஞ்சிருந்தா நறுமணம். பேசி அணைச்சாத்தா திருமணம். திருமணம்தான் ஒரு மனம் இணைஞ்சிருந்தா நறுமணம். பேசி அணைச்சாத்தா திருமணம். கல்யாணமா கல்யாணம் ஏதேனுல கல்யாணம் யெகோவா தேவன் நடத்தி வச்சாரு. அவர் எல்ஷடாயா இருந்து செஞ்சாரு. கல்யாணமா கல்யாணம் ஏதேனுல கல்யாணம் யெகோவா தேவன் நடத்தி வச்சாரு. அவர் எல்ஷடாயா இருந்து செஞ்சாரு. மண்ணாக இருந்த எம்ம மகிமையான கரத்தை கொண்டு மனுஷனாக மாற்றி விட்டீரே. இங்கு புருஷனாக ஆக்கி விட்டீரே. உன் புகழ்ச்சிக்காக மாற்றி விட்டீரே. மண்ணாக இருந்த என்னை மகிமையான கருத்தை கொண்டு மனுஷியாக மாற்றி விட்டீரே. இன்று மனைவியாக ஆக்கி விட்டீரே. உந்தன் மகிமைக்காக மாற்றி விட்டீரே. மண்ணுக்குள் தான் ஜீவனே மனுஷனுக்குள் தேவனே எனையாலும் இயேசு ராஜனே. மண்ணுக்குள் தான் ஜீவனே மனுஷனுக்குள் தேவனே எனையாலும் இயேசு ராஜனே. கல்யாணமா கல்யாணம் ஏதேனுல கல்யாணம் யெகோவா தேவன் நடத்தி வச்சாரு. அவர் எல்ஷடாயா இருந்து செஞ்சாரு. கல்யாணமா கல்யாணம் ஏதேனுல கல்யாணம் யெகோவா தேவன் நடத்தி வச்சாரு. அவர் எல்ஷடாயா இருந்து செஞ்சாரு. தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளவும் இயேசுவின் மூலமாக பரலோக ராஜ்யத்தினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனை அடைய முடியும் என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு சத்தியத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த குடும்பத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்க துதிக்க வந்தவர்கள். அவருடைய மகனுக்கும் முதலாவது திருமணம் நடந்தது. அவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய மகளுக்குரியதான அந்த மணமகன் இங்கு திருச்சபை சார்ந்தவர் அவர் டாக்டர் சார் அவர்கள். இப்படியாக இப்பொழுது அவருடைய மகனுக்கு இந்த ஐயாவுடையதான சபைக்குள்ளே இருந்து இவர்களையும் கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் எடுத்துக் கொண்டு வந்த அன்பு மகளை கர்த்தருக்குள்ளாக நிச்சயிக்கும்படியான கேள்வி கொடுத்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாருக்கு அன்பின் நன்றியும் நீங்க வந்து உங்கள் நல்லவர். ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் எங்கள் சகோதர வாலிபர் குழுவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். சர்ச்சில் ரொம்ப சின்சியர். சின்ன சின்ன சகோதரர்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் தவறாது. அதனால 4 மணிக்கு வச்சாலும் 5 மணிக்கு வச்சாலும் அது நைட்டு கூட சாயங்காலம் இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 4 இருக்கட்டும் அது நேரம் தவற மாட்டாங்க. ஒரு சர்வீஸ் தவற மாட்டாங்க. பைபிள் வாசித்து இப்போ டக்குன்னு அவங்க தான். நானே எங்கள் அப்பாவுக்கு நான் பாஸ்போர்ட் டெஸ்ட்டு சொன்னேன். எடுத்து வேகமாக வாசிக்கிற ஒரு நம்ம ஒன்று ஆளு திடீர்னு போயிட்டு அந்த இடம் காலி ஆகிடும் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்கும்ல. இந்த பெண் வீட்டார் சபை அந்த பாஸ்டர்லாம் அது இருக்கும். நீங்கள் மாப்பிள்ள ஜாலியாக இருப்பீங்க. நாங்கள் என்ன ஒரு ஆள் பூஸ் பண்ணுறோமே ஒன்று போனால் 4 ஆள் கொடுங்க ஆண்டவரே நான் சொல்லுவோம். கத்தர் அப்படி கொடுப்பார். என்னன்னா we are giving the best to you. சரியா? அதனால உங்களுக்கு பெரிய காம்படிஷன் தான் அவங்க சர்ச்சில் இருக்கும். ரெண்டாவது அதை பதில சொல்லி எப்படியோ அதை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு வெறியோட பைபிள் நாலேஜ் நல்ல. நான் ஹவுஸ் விசிட்டிங்க்கு வீடு சந்திப்புக்கு ஜபிக்கலான்னு போனா அதிகமாக நான் பார்த்த நேரங்கள்லாம் வீட்டுல தனியா ஜபத்துல இருக்கும். அறையில ஜபத்துல இருந்து பர்சனல் பிரேயர் எல்லா கிறிஸ்டியனுக்கும் ரொம்ப முக்கியம். அதை மற்ற எல்லாரும் விட இவங்க கிட்ட நான் பர்சனலா வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது நான் தனிப்பட்ட விதத்தில் அதை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் அப்படி ஒரு ஆண்டவரை குறித்த ஒரு வைராக்கியம் ஆவிக்குரிய ஜீவன் ரொம்ப சின்சியர்.
இதெல்லாம் இருந்ததுனாலதான் கர்த்தர் சீக்கிரத்துல தேட ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டாந்து கொடுத்துட்டார். அது ஒரு பெரிய சாட்சி. அது நான் ஏன் நிறைய பேசணும்னு சொன்னா, நம்ம ஆரம்பிச்சது லேட்டு, ரொம்ப கல்யாணம் இப்ப பேசக்கூடாது, கல்யாணத்துல மீதி நம்ம வெக்கணும் ஏதாவது கொஞ்சம் நம்ம கல்யாண டைம்ல பேசணும் அப்படின்றதுக்காக தான். அதனால தேட ஆரம்பிச்சு ஒரு இடத்துக்கு போனாங்க பாருங்க, போன இடத்துல அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டார். அவன் வலைய போட்ட உடனே ஆர்டர் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார். அப்படி அந்த நன்மையானதை கரடி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு சோதரிக்கிறேன். இப்ப அருமையான பெண்ணுடைய தகப்பனார் நன்றி சொல்லி முடிப்பார்கள். இங்க வந்திருக்கிற அருமையான தேவதாசர்களுக்கு என் மனதார நான் நன்றி செலுத்துகின்றேன். பீட்டர் பாஸ்டருக்கு ஐயா கூட நன்றி செலுத்துகின்றேன். உங்களுக்கு அனைவருக்கும் என்னோட நன்றிகள். இங்க வந்திருக்கிற அருமையான சகோதரி சகோதரிகள், உற்றார் ஒன்னார்கள், சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்யாணமே வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே. கல்யாணமே வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே. அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும், அழகான பரிசுத்தமான மகனுக்கும் அழகான கன்னிகை பெண்மணிக்கும் நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே. நடக்கும் பரிசுத்த விவாகமே. பெருக நிரந்தர சந்தோஷமே. பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு, அன்பை பரிமாற ஓர் துணையாய் ஆசையோடு பார்க்கின்ற இதயத்திற்கு, ஆண்டவரின் ஆசீர்வாதம் பொழிகின்றதே. சந்தோஷ மலர்கள் மலரட்டுமே. எதிர்பார்த்த காரியம் நிறைவேறுதே. இனியதொரு அன்பான இதயங்களே, தேவனை நியமித்த நாள் இதுவே. நம் கண்கள் ஆச்சரியப்படுகின்றதே. கல்யாணமே வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே. கல்யாணமே வைபோகமே, திருமணத்தில் கொண்டாட்டமே.
மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. கானா ஊரு கல்யாணத்தில் வாங்க. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. ஏதேனில் தொடங்கின இந்த கல்யாணம் கானா வரைக்கும் தொடர்கிறதே. இந்நாளில் தொடங்கிற இந்த கல்யாணம் வாழ்நாள் முழுதும் தொடரணுமே. நடுவில் வந்த கசப்பெல்லாம் இனிப்பாய் மாறுமே. தண்ணீரும் ரசமாய் மாறுமே. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க முடியாது. சபையின் மீது அன்பு வைத்தது போலே ஒருவரை ஒருவரை நேசிக்கணும். கரங்களை கோர்த்து ஒன்றாய் ஒருவரை ஒருவர் தாங்கி கர்த்தரை சேர்ந்து சேவிக்கணும். இலகுவாய் மன்னித்து மனம் திறந்து பேசணும். பரிசுத்த ஜாதி உருவாக்கணும். நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. ஹே கானா ஒரு கல்யாணத்தில் வாங்க. நம்ம இயேசு ராஜா செஞ்சு வச்சதுதானுங்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. இங்கு எந்த குறையும் இல்ல. தலைக்கெல்லாம் இயேசு இருக்க. கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. கடவுள் இணைத்ததை மனுஷன்
வைத்திருப்பேன். காலம் அறைந்தாலும் இதை நான் என்னில் தைத்திருப்பேன். வாழ்க்கை துவங்கி கையில் ஒன்றும் இல்லாமல் கண்கள் கலங்கின நினைவுள்ளதே. நினைப்போ அணைப்போ என்ற யாரும் இல்லாமல் ஈரம் கசிந்தேன் நினைவுள்ளதே. மடியில் விழுந்தேன் அழுது துடித்தேன் கதறி வாழ்க்கை போதுமென்றே. எத்தனை முறை என் கண்கள் துடைத்தேன் இதுவா வாழ்க்கை போதுமென்றே. உறவாய் நெஞ்சதில் நீர் பதித்தீர் மகனாய்